நான் அதை தான் கேட்டேன். தேர்தல் பரப்புரையில் இருந்தாங்க, ஜூம் பண்ணி வேணா காமிச்சுங்க. என்ன பேசியிருக்காரு? திமுக ஆட்சிக்கு வந்தால் தமிழகத்தில் ஒரு சொட்டு மது கூட இருக்காது என்று உறுதி அளிக்கிறேன். தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் மு க ஸ்டாலின் பேச்சு பேசினார்ல சார். மக்கள்கிட்ட வாக்குறுதி கொடுத்தீங்கல்ல, நாங்க வந்தா ஒரு சொட்டு கூட இருக்காது நீங்கல்ல. தலைவர் கலைஞர் அவர்கள் தன்னுடைய தேர்தல் அறிக்கையில முதல் அறிவிப்பாக, முதல் உறுதிமொழியாக திமுக ஆட்சிக்கு வந்தவுடன் முதல் உத்தரவு மதுவிலக்கு சட்டம் கொண்டு வர. இப்ப என்ன தமிழ வளர்க்கிறேன் பேர் சொல்லி டெட்ரா பேக்ல வீரன் பேர் வச்சு டாஸ்மாக்ல தமிழ் வளர்த்துட்டு இருக்கீங்கல்ல. ஏடிஎம்ல பணம் வர மாதிரி ஏடிஎம்ல சரக்கு வருது எப்படிங்கறத ஆராய்ச்சி பண்ணிட்டு இல்ல. இன்னொன்று இல்ல, நீங்க டெட்ரான்னு சொல்றீங்கல்ல. இல்ல சத்யன், இந்த இடத்துல தான் நான் கேட்பது, மக்களுக்கு, உழைக்கிற மக்களுக்கு டாஸ்மாக்ல தரமான மருந்து மது போகணும்னு நீங்க நினைக்கலையா? அப்ப எதுக்கு சார் வாக்குறுதி கொடுத்தீங்க? திமுக ஆட்சிக்கு வந்து ஒரு சொட்டு மது கூட இருக்கான்னு சார் வாக்குறுதி கொடுத்தீங்க? அப்ப போய் சொல்லிருக்கீங்களா மக்கள்கிட்ட? உங்கள் கோரிக்கை என்ன? 520 தேர்தல் அறிக்கை எப்படி போய் அது மாதிரி இது ஒரு உங்க கோரிக்கை மக்களை இப்படி தூண்டி தானே பண்ணீங்க. சத்யன், இப்ப நீங்க என்ன தீர்வு முன்வைக்கிறீங்க? டாஸ்மாகே வேண்டான்றதா? ஆமா சார், இது நாங்க சொன்னோம்ல. பூரண மது விலக்கு என்பது எங்களுடைய கொள்கைகளில் ஒன்று. இதை படிப்படியாக கடைகளை மூடி நாங்க அதை அடைவோம், இலக்கை அடைவோம்னு சொன்னோம்ல. இவர மாதிரி ஒரு சொட்டு கூட இருக்காது ஆட்சிக்கு வந்தா ஒரு கையெழுத்துல நீட்டு போயிடும் அப்படிலாம் எங்கேயுமே மக்களை தவறா வழி நடத்தல இல்ல.